ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு அரசு அறிவித்த அவசர அறிவிப்பு என்ன, அதை பற்றி இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு அரசு திடீர் என்று நள்ளிரவு முதல் ஒரு மாபெரும் அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இதுல இப்ப என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விவசாய கடன் வாங்கிறவங்களுக்கு எப்ப தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்த்து இருந்த நிலையில தான் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அனைவருக்குமே விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு அதே மாதிரி நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு மிக மிக அவசரமான 2 அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஒரு திடீர் மாற்றம் தாங்க இது இருக்க போகுது. வீடியோவை முழுவதுமா பாருங்க. வீடியோவோட இறுதியில உங்களுக்கு ஒரு சில முக்கியமான ட்ரிக்ஸும் சொல்லியிருக்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. விவசாய கடனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2025 மற்றும் 26க்கு உண்டான தமிழக பட்ஜெட்லயே அறிவிச்சுட்டாங்க. இப்போதைக்கு யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போகுது, யாரு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அளவுக்கு வர இருக்காங்க. இப்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு சவரனுக்கு பாத்தீங்கன்னா நகைக்கடன், ஏன்னா நகையோட ரேட் ஏறதுனால சவரன் குறையுமா அதிகரிக்குமா அப்படின்ட்டு குழப்பத்தோட இருக்காங்க. அப்படின்ற நிறைய அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த நகைக்கடன் விவசாய கடன் வாங்கிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு அதிரடியான தகவலாக தான் இருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்க அனைவருக்குமே விவசாய கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த விவசாய கடன், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன், இந்த கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க. பயிர் கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி 2025 தமிழக பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேல இதற்காக ஒதுக்கி இருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல இது பாத்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேல இருக்கிறதுனால பயிர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பல்வேறு தரப்பட்ட கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. 2025 மற்றும் 26க்கு உண்டான பட்ஜெட் தாக்கல்ல இதனுடைய அறிவிப்பு ஒதுக்கி இருக்காங்க. இனிமே தள்ளுபடி பாத்தீங்கன்னா பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், இந்த தள்ளுபடியை வாங்கக்கூடிய நபர் யாராக இருக்கும் அப்படின்றதாங்க இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவருக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லது இவருக்குள்ள இன்னொருத்தருக்கு தள்ளுபடி கிடைக்குமா? ஏன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்காங்க, விவசாய கடன் 4.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, இவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா? இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காரு, 8 ஏக்கர் வச்சிருக்காரு, 7.5 லட்சம் ரூபாய் கடன் விவசாய கடனா வாங்கியிருக்காரு. இதுல 2 பேர்த்துல யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளாம இருக்கணும். அது மட்டுமே கடன்கள் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுவதுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க நகை கடன் தள்ளுபடி. இப்போது பாத்தீங்கன்னா நகையுடைய விலை 70,000க்கு மேல போறதுனால நகை கடன் தள்ளுபடியோடைய எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குங்க. ஆனா நகை கடன் தள்ளுபடியோடைய 2வது லிஸ்ட் பெயர்கள் வெளியிட போறாங்க. நகை கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா 3 சவரனுக்கு குறையாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளாங்க விவசாய கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி நகை கடன் 5 சவரனுக்குள்ளாம நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நகை கடன் வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. பயிர் கடன் வாங்கியிருக்கணும், 2ஐயும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. இது 2021 தேர்தல்லயே பிரசாரத்தின் பொழுதே வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இருந்திருக்கக்கூடிய நிலையில 2026 தேர்தல் வர இருக்கு. 2,600,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இந்த விவசாய கடன், நகை கடன், பயிர் கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இதற்குண்டான அப்டேட்டை அரசு விரைவில் வெளியிட போறாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு அரசு அறிவித்த அவசர அறிவிப்பு என்ன, அதை பற்றி இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்குங்க. சோ விவசாய பெருமக்களுக்கு அரசு திடீர் என்று நள்ளிரவு முதல் ஒரு மாபெரும் அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல இப்ப என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். இந்த விவசாய கடன் வாங்கிறவங்களுக்கு எப்ப தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்த்திருந்த நிலையில தான் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அனைவருக்குமே விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு அதே மாதிரி நகை கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு மிக மிக அவசரமான 2 அறிவிப்பு வெளியாக இருக்கு. சோ ஒரு திடீர் மாற்றம் தாங்க இது இருக்க போகுது. வீடியோவை முழுவதுமா பாருங்க. வீடியோவோட இறுதியில உங்களுக்கு ஒரு சில முக்கியமான ட்ரிக்ஸும் சொல்லியிருக்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. சோ விவசாய கடனை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 2025 மற்றும் 26க்கு உண்டான தமிழக பட்ஜெட்லயே அறிவிச்சுட்டாங்க. சோ இப்போதைக்கு யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போகுது, யாரு இந்த நகை கடன் தள்ளுபடி அளவுக்கு வர இருக்காங்க. சோ இப்போது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சவரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை கடன், ஏன்னா நகையோட ரேட் ஏறதுனால சவரன் வந்து குறையுமா அதிகரிக்குமா அப்படின்ட்டு குழப்பத்தோட இருக்காங்க. அப்படின்ற நிறைய அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த நகைக்கடன் விவசாய கடன் வாங்கிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு அதிரடியான தகவலாக தான் இருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்க அனைவருக்குமே விவசாய கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? சோ கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த விவசாய கடன், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன், இந்த கடன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க. சோ பயிர் கடன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி 2025 தமிழக பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேல இதற்காக ஒதுக்கி இருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேல இருக்கிறதுனால பயிர்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பல்வேறு தரப்பட்ட கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. 2025 மற்றும் 26க்கு உண்டான பட்ஜெட் தாக்கல்ல இதனுடைய அறிவிப்பு ஒதுக்கி இருக்காங்க. இனிமே தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், சோ இந்த தள்ளுபடியை வாங்கக்கூடிய நபர் யாராக இருக்கும் அப்படின்றதாங்க இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவருக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லது இவருக்குள்ள இன்னொருத்தருக்கு தள்ளுபடி கிடைக்குமா? ஏன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்காங்க, விவசாய கடன் 4,00,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, இவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா? இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காரு, 8 ஏக்கர் வச்சிருக்காரு, 7,00,000 ரூபாய் கடன் விவசாய கடனா வாங்கியிருக்காரு. இதுல 2 பேர்த்துல யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளாம இருக்கணும். அது மட்டுமே கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா 4,00,000 ரூபாய்க்கு அந்த 5,00,000 ரூபாய்க்குள்ள இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி தாங்க நகை கடன் தள்ளுபடி. இப்போது வந்து பாத்தீங்கன்னா நகையுடைய விலை 70,000க்கு மேல போறதுனால நகை கடன் தள்ளுபடியோடைய எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குங்க. ஆனா நகை கடன் தள்ளுபடியோடைய 2வது லிஸ்ட் வந்து பெயர்கள் வெளியிட போறாங்க. சோ நகை கடன் தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா 3 சவரனுக்கு குறையாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளாங்க விவசாய கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி நகை கடன் 5 சவரனுக்குள்ளாம நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். சோ இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நகை கடன் வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. பயிர் கடன் வாங்கியிருக்கணும், 2ஐயும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து 2021 தேர்தல்லயே பிரசாரத்தின் பொழுதே வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. சோ அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இருந்திருக்கக்கூடிய நிலையில 2026 தேர்தல் வர இருக்கு. 2,600 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த விவசாய கடன், நகை கடன், பயிர் கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இதற்குண்டான அப்டேட்டை அரசு வந்து விரைவில் வெளியிட போறாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.